பாஸ் கமருதீன் முட்டை எடுத்த பாக்கெட்ல போறான். பாஸ் கொஞ்சம் படபடன்னு இருக்கு. பாரு, கமருதன் பலமுறை சொல்லியும் உங்களை எச்சரித்தும் நீங்க கேட்கிற மாதிரி தெரியல. நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் मयका मोड़ी பேசிருக்கீங்க. क्या पारू कुछ समझा या मैं याद दिलाऊं? माफ कीजिए, शायद अब भूल रही हैं कि ये तमिल बिग बॉस है. बिग बॉस सॉरी बिग बॉस. इनी அந்த சாரி கேட்குற மூட்ல நான் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஏற்கனவே பிக் பாஸில் இவங்க 2 பேரால் நிறைய பிரச்சனை வந்தது. ஏற்கனவே டபுள் மீனிங்கில் பேசுனதுனால விஜய் சேதுபதியும் பிக் பாஸையுமே இணையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவில் இணையத்திலலாம் வச்சு செஞ்சாங்க. இந்த ஷோவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடணும், குழந்தைங்களாம் பார்க்குற ஷோவில் இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க, இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்தி நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்படின்றப்பலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவங்க டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோவில் கவர் போட்டுட்டு சாப்பிட்லாம், விதமாக சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்லாம், 5 வேளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுனதுனால தான் வந்துட்டு அவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கே பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்கை மூடிட்டு நடு ராத்திரியில் ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மறுபடியும் கூப்பிட்டு வார்ன் பண்ணார். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஓகே பாஸ் சாரி பாஸ் இனிமேல் செய்யவே மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு 12:45 போல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைக்கை மூடிட்டு அவங்க 2 பேரும் அந்த நம்ம ஜெயம் ரவியில் இட்டு லாலாம் போட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு பாஷையில் பேசியிருக்காங்க. நம்ம பிக் பாஸ் வந்து 24/7 வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க வந்து அந்த பாஷையில் பேசினா புரியாதுன்றப்பல மைக்கை மூடிக்கிட்டு கமருதீனும் பார்வதியும் ராத்திரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்பையும் பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. மறுபடியும் எழுந்துச்சு மறுபடியும் காலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மைக்கை மூடிட்டு பேசியிருக்காங்க. இதனால் பிக் பாஸ் பயங்கர டென்ஷன் ஆகி 2 பேரையும் கூப்பிட்டு செமையாக வெளுத்து வாங்கினாங்க. அதையும் மீறி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமருதீன் பார்வதினால ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. இந்த வீட்டில் இருக்கிற டீ, காஃபி, பால், முட்டை இதனாலையும் இப்பவே ஸ்டோர் ரூம்ல வச்சிடுங்க. தட்டில் வச்சிருக்கிற முட்டை உட்பட. பிக் பாஸ் தப்பு பண்ணிட்டோம். பிக் பாஸ் சாரி பிக் பாஸ், இனிமேல் இது நடக்காது. பிக் பாஸ் தட்டில் வச்ச முட்டை எடுக்க வேண்டாம். பிக் பாஸ் நம்ம தண்டனை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். இது எத்தனாவது வாட்டி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கமருதீன் ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்றாடாதீங்க. ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் ப்ளீஸ். கைஸ் ரியலி வெரி சாரி. மைக் வந்து மறைக்கல மச்சான், ஸ்லோவா பேசுறேன். அது எப்படியா இருந்தாலும் அது ஒரே மாதிரி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருப்பீங்க பிக் பாஸ் வீட்டை சுற்றி கேமரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க 2 பேரும் மைக்கை மறைச்சி வச்சு பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சோம். அதை சமாளிக்கிறதுக்கு கமருதீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் பேசுவார். நான் வந்துட்டு மைக்கை மறைக்கல மச்சான், அதை வந்து தள்ளி வச்சு தான் பேசினேன், எப்படியா இருந்தாலும் அது 2 ஒரே கணக்கு தான் வரும் அப்படின்றப்ப நல்லா அவங்க பல பேசுவாங்க. ஆனால் உண்மையில் அவர் மைக்கை மறைச்சி வச்சு தான் தள்ளி வச்சு தான் பேசுவாங்க. அது நீங்கள் வந்துட்டு அந்த ஷோவில் போட்டு காமிக்கும்போது நீங்கள் பாருங்கள். சபரியோ வினோத்தை கேட்பாங்க, அவர்கிட்ட அவர் பதில் சொல்கிறாரு, நான் வந்துட்டு மைக்கை மறைக்கல மச்சான் ஸ்லோவாக பேசினேன் அப்படின்றப்பல சொல்லுவாங்க. பண்ணது திருட்டுத்தனம், அதை ஒத்துக்கிட்டு போயிருந்தா கூட இவ்வளோ அசிங்கம் இல்லை, திரும்பி எதுக்கு அசிங்கம் பண்ணணும். அதனால் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கனியை கூப்பிட்டு கமருதீன் ஸ்லோவாக பேசினாராம், அதனால் நீங்கள் முட்டை பால் எல்லாத்தையும் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் எடுத்து போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேருக்குமே முட்டை, பால், காஃபி, டீ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் அப்படின்றதையும் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பார்வோட மூஞ்ச பாருங்கள். இதே விஷயத்த வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள்.
இந்த பேச்சை இதோட விட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 4 மணி நேரம் அவள் இப்படி இவ அப்படி அவள் அப்படி அதை எப்படியெல்லாம் வந்து பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி பெரிய விஷயமா வளர்க்குறாங்க. நீங்கள் வந்து அது உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து என்னோட விளையாட்டே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாடலாம். நீங்கள் விளையாடுற விளையாட்டில் அடுத்தவங்க வந்து பாதிக்கக்கூடாது. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. அப்படி இருந்தும் வந்துட்டு பார்வதி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். நின்று அத்தனை பேர் டார்கெட் பண்ணாலும் அவங்கள அந்த வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பேரையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ ஒரு தைரியமாக விளையாடுறாங்க. இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்தால் அவங்களோட லைஃப்பில் ஓரளவுக்காச்சும் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சுருக்கேன். அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் இப்போ ஒரு 4 பேர் நம்மளை ரவுண்டு கட்டி பேசினா நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஷிவரிங் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வார்த்தை விட்டுருவோம். அது எல்லாரையுமே அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்த்து நின்று பேசி அது தப்போ சரியோ சமாளித்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உள்ள வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த சாண்ட்ராவும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேச்சு பேசினாங்க. கிழிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த நாள் முழுக்க சாண்ட்ரா உட்காந்து ஒப்பாரி வச்சது தான் மிச்சம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறி இவங்க வந்துட்டு இவ்வளோ நல்ல விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைங்கள்லாம் பிக் பாஸ் வீட்டில் பார்க்கவே முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஏற்கனவே வீட்டில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிக் பாஸ் பார்க்குறாங்கன்னா ஒருத்தவங்க அந்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா டிவினாலே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரிலாம் மைக்கை மூடிட்டு பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பிக் பாஸுக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் சரி கெட்ட பேர் வரும். அப்படின்றதுனால தான் பிக் பாஸ் அடிக்கடி கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படியும் மீறி அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. இது அவங்க வீட்டில் பார்க்குறவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றத கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குது. நல்லபடியாக விளையாடிட்டு வருவோன்றது இல்லாமல் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கட்டாயம் நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.